ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் பர்டிகுலராக சில கிரகங்கள் வக்ரமாக மாறுது, அதே சமயம் சில கிரகங்கள் புனர்பூசமாகவும் மாறுகிறது. புனர்பூசம்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு இதிலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அங்கு ஒரு சுபிட்சத்தை உருவாக்குது. இந்த மாதிரி கிரகங்கள் பண்ணக்கூடிய வேலையால் ஒவ்வொருவருக்கும் இனி மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒவ்வொருவர் ராசிக்காரங்களுக்கும் பெரிய பெரிய சம்பவங்கள் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணும். இனி கிரகங்களால் நடக்கக்கூடிய இதை யாராலையும் தடுக்க முடியாது. அது என்னங்கிற விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறணும். ஸோ அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் இனி என்ன நடந்தே தீரும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. ஸோ கிரகங்களால் இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கைக்குள்ளே இருக்கும். இல்லைனா உங்கள் கை மீறி போகும். அதோடு நமக்கு கிரகங்கள் ஒரு பக்கம் நன்மைகள் தீமைகள் செய்கிறது போல அதிர்ஷ்டங்கிறது நமக்கு பெறுவதற்கு கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை. அதற்காக ஒரு குறிப்பிட்ட பரிகாரம் செய்ய வேண்டும். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால அதிர்ஷ்டம் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக பயன்பெறுங்க. முதல்ல உங்களுக்கு பலன்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பலன்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். அதாவது அதிர்ஷ்டம் பெற என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ அம்மன் காரனான புதனையே அதிபதியாக கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த ஏப்ரலில் இனி வரக்கூடிய நாட்கள் கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். சில அன்பார்களுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டாகும். இந்த யோக டைமை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு சென்று வாருங்க. வெளிநாடுகளுக்கு செல்றதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. தாராளமாக வெளிநாடுகளுக்கு செல்லுங்க. பிறருடைய முகபாவனைகளை கண்டு அவர்களுடைய மனதை அறிந்து கொள்ளுங்க. அதை அறிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் அதற்கேற்ப செயல்படவும் பண்ணுங்க. தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுங்க. தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வகையில் மன திருப்தியை கொடுக்கும். ஸோ நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெய்வ வழிபாடு ஏதாவது ஒரு வகையில் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவுக்காக தெய்வ வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் குடும்பத்தில் கூட அரங்கேறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் சந்தோஷம் அடைவீங்க. உங்களுடைய பேச்சில் அவ்வப்போது ஆணவம் தலை தூக்க நேரலாம். அதனால் அதில் கவனத்தோடு அதை தவிர்த்து கொள்வது நல்லது. என்னடா இப்படி சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த டைம் கிரகங்களால் உங்களை மீறியே ஆணவம் தலை தூக்க நேரலாம். அதனால் நீங்கள் தான் கவனத்தோடு அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. அதனால் நீங்கள் தான் நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சாற்றலானது மெயினாக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் உயரும். உங்களுடைய எண்ணங்களை அடுத்தவர்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்வாங்க. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க. அதோடு புதிய பொறுப்புகள் தாமதமாகவே தேடி வரும். என்னடா எனக்கு எல்லாமே தாமதமாக வருது அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இப்போ தாமதம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ தாமதத்தை தவிர நீங்கள் எதையும் இப்போ பெருசாக பார்க்க போகிறது கிடையாது. தாமதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க மிக மிக பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதோடு வருமானமும் சிறப்பாகவும் தொடரும். அதே சமயம் கூட்டாளிகளோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் உங்களை பார்த்து கொள்ளணும். புதிய முதலீடுகள் நன்றாக சிந்தித்து பிறகே ஈடுபடணும். ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக புதிய முதலீடுகள் உடனே பண்ணக்கூடாது. அது பண்ணால் லாபமா நஷ்டமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஆலோசனை பண்ணுங்க. 1க்கு 10 பேர்கிட்ட கேளுங்க. அந்த தொழில் செய்கிறவங்க கிட்ட அதெல்லாம் நல்லா கேட்டு நல்லா சிந்தித்து அதுக்கப்புறமேட்டு தான் முதலீடுகள் பண்ணணும். இல்லைனா முதலீடுகள் பண்ணக்கூடாது. அவசரமாக பண்ணிங்கன்னா இழப்பு உங்களுக்கு தான். அதுக்கப்புறமேட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகள் வகையில் ஆதரவு கிடைக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் நல்ல முறையில் எல்லாமே இருக்கும்.
இதனால் மனதில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கும். உங்கள் தோற்றத்தில் கூட பொலிவு உண்டாகும். சிலர்லாம் நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வை பெறுவீங்க. இந்த டைம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு சிறப்பு சலுகை கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் கிட்ட மனவிட்டு பேசுங்க. அவங்கக்கிட்ட என்ன வேணுமோ அதை வந்து கேளுங்க. நீங்களும் அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நெடுநாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வையும் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் பண உயர்வையும் உங்களுக்கு பெற முடியும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயரும் புகழும் வளர்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் புதிய பதவிகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, அதில் நன்மை உண்டாகும். உங்களுடைய கடமைகளை வந்து சுறுசுறுப்போடு செய்யுங்க. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி செய்யாமல் இது என்னோட கடமை அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவோடு செய்யுங்க. தொண்டர்களுடைய ஆதரவு பதவிகளை தக்க வைத்து கொள்ள உதவியாக இருக்கும். ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாமல் உங்கள் வேலைகள் மட்டும் கவனமாக இருங்க. அரசியலில் இப்போ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ எலெக்ஷன் டைம் வேற, ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மெயினாக புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். இப்படி தாமதம் ஏற்படும் போது அதை நினைத்து கடுப்பாகாமல் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. சக கலைஞர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சக கலைஞர்கள்கிட்ட உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டீங்கன்னா அது இப்போ களவு போகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கலைஞர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கபடி பயன்படுத்தி பொறுப்போடு நடந்து கொள்ளுங்க. புகழும் பாராட்டும் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் என்ன, நீங்கள் தக்கப்படி உங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய துறையில் உங்களுக்கு நிலையான ஒரு இடம் கிடைக்கும். ஸோ நிலையான இடம் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து செயல்படுங்க. அப்புறம் பெண்மணிகள் கன்னிராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக குடும்பத்தில் சந்தோஷமானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் உங்களை அணுகி பயன் பெறுவாங்க. அந்த மாதிரி அவங்க அணுகும்போது அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க. அவங்க உங்ககிட்ட அணுகி பயன்பெற போகிறாங்க. அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்புறம் சேமிப்பில் நல்ல கவனம் செலுத்துங்க. இதுதான் பண்ணும் அதுதான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா சேமிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அதோடு ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா ஆன்மீக பலம் பெற முடியும். ஸோ தாராளமாக ஆன்மீக தலங்களுக்கு சென்று பாருங்க. மெயினாக உங்களுக்கு பிடிச்ச ஆலயங்களுக்கு சென்று பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் ஃபைனலாக மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவிகள் பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க நினைவாற்றல் பெருகும். இதுவே உங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உபரி நேரங்களில் மனதிற்கு பிடித்த கேளிக்கைகளில் விளையாட்டுகளில் ஈடுபடுங்க. அது மகிழ்ச்சி கடலில் திளைக்க முடியும். ஸோ மகிழ்ச்சி கடலில் திளைக்கிறதுக்கு இதுதான் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எது வேணாலும் பண்ணலாம். டிராயிங் பண்ணுறது, ஓடி விளையாடுறது, இல்லை ஏதாவது சமைக்கிறது, இல்லை வேறு ஏதாவது பண்ணுறது, அந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் ராசிக்கு பெரிய பெரிய விஷயங்கள் இனி கிரகங்களால் நடக்கிறது தடுக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டதில்ல, இதெல்லாம் தாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் உங்கள் ராசிக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். நன்மைகளை பெற நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். நம்ம எல்லாருக்குமே வாழ்வில் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். இதுக்காக பண்டைய ஜோதிட சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட நம்ம ஜாதகத்தில் கிரகங்களால் என்ன பரிகாரம் செய்தால் நல்லது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க குறிப்பிட்ட பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகளை அந்த மாதத்துக்கேற்ப நாம் செய்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். கன்னிராசிக்காரங்க நீங்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தை பொறுத்தக்கூடிய வகையில் நற்பலன்கள் நிறையவே வந்து இருக்குது. அதனால் உங்கள் ராசிக்காரங்க அதிகம் நெரிசலான குடியிருப்புகளில் வசிப்பதை விட தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு சற்று அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பில் வசிப்பது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக சொல்லப்பட்டிருக்கு. நிரந்தரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து வரக்கூடிய இதில் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ கன்னிராசிக்காரங்க உங்களுக்கான பரிகாரம் இதுதான், பலனும் இதுதான். ஸோ இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.